அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்க போகும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனி தவற விட்டு விடாதீர்கள். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இழந்த அனைத்தையும் மீட்கும் அற்புதமான நேரமாக இந்த ஐப்பசி மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைந்திருக்கின்றன என்று பார்க்கும்போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நேரமாக இந்த வேலை அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேலை சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஐப்பசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியனின் நீச்சம், குருவின் உச்சம், சுக்கிரனின் ஆட்சி பலம் என பல அதிரடியான மாறுதல் நடைபெறும் போது செவ்வாயின் ஆட்சி பலம் என பல மிக சிறப்பான வாய்ப்புகள் கைகூடக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. இதிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக இந்த மாதத்தின் துவக்கத்திலே சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து விளம்பரக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருப்பதால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கிறது. பல வருடங்களுக்கு பிறகு கிடைக்கும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். ஆலய ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. வியக்கத்தக்க வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதன் விளைவுகளை அறிந்து மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக இந்த வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் குரு பகவான் வலம் வருகிறார். குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் லாபத்தில் அவர் உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்திற்கு குரு வருவது என்பது அமோகமான நன்மையையும் பல மடங்கு லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தான வலுப்படுத்துவதால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலம் சீராக அமையும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பண நெருக்கடி, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் எளிய முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது அதற்கு பிடித்த வகையில் பல நல்ல காரியங்களை அடுத்தடுத்து மகிழ்ச்சியானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சீராகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அற்புதமான யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். இனி தவற விட்டு விடாதீர்கள். இழந்த அனைத்தையும் மீட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சப்தமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் வாங்கிய கடனை அடைக்கக்கூடிய வகையிலும் பல பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்களை சரி செய்யக்கூடிய வகையிலும் இந்த வேளையில் சனி பகவானின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் உண்டு.
தொழில் துவங்கும் திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிகவும் சிறப்பாக உண்டு. புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக சனியின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் ராகவும் யோகத்தில் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த வேளை எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் விரய செலவுகளை தவிர்த்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அனைத்து வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடும். மேலும் இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார். 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக சேர்க்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே பகை உணர்ச்சி நீங்கி ஒற்றுமை பிறக்கும் நல்ல தருணமாக பார்க்கப்படுகிறது. மாறுதல் தொழில் மாறுதல் என மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது கிடைக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான மங்கள காரியங்கள் சிறப்பாக கைகூடும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் பிரம்மாண்டமான வெற்றி உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயம் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் ஜென்மத்தில் நீச்சம் பெறுவதை காட்டிலும் அவர் ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுப்பதோடு மட்டுமல்லாது தன்னிறைவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் கூட இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக உறுதியாக கைகூடும். இந்த வேளையில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்களும் வாடிக்கையாளர்களும் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் உண்டு. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் பெண்மணிகள் விரும்பிய காரியம் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் காண முடியும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும்.